சனாதன தர்மத்துல அத்துணை பேரும் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. மாம்சம் சாப்பிடக்கூடியவாளுக்கெல்லாம் மோட்சம் இல்ல அப்படிங்கறதும் இல்ல. அப்படின்னா ராமர் ஸ்ரீமத் ராமாயணத்துல மாம்சம் சாப்பிட்டதா இருக்கு, சந்தேகமே இல்ல. இப்ப யாராவது கேட்டா அதுக்கு சில பேர் வியாக்கியானம் சொல்லுவா, இல்ல தட் இஸ் மாக் மீட், ஏதோ சோயாபீன்ஸை வச்சு அவர் பண்ணியிருக்காரு, அவர் he will not eat. பாருங்க, கருடனை பத்தி புராணம் சொல்றது, கருடோபாக்கியானம்னு ஆதிபர்வால வருது ஸ்ரீ மகாபாரதத்துல. கருடன் என்ன சாப்பிடுவார்? பாம்பதான் சாப்பிடுவார். இப்ப நீங்க உடனே இல்ல நம்ம புளியோர தயிர் சாதம் வச்சா சாப்பிடுவார், ஏன்னா நமக்கு கருடன் வெஜிடேரியனா இருக்கணும்னு ஆசை. கருடனுடைய பிறப்பில் குணகர்ம விபாகசகான்னு சிருஷ்டியில பெருமாள் கருடன் பாம்பதான் சாப்பிடுவார்னா அதை தான் சாப்பிடுவார். நீங்க இதுல கன்ஃபியூஸே ஆகப்படாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நுட்பம் சொல்றேன். இப்ப நமக்கு பொதுவா ஒரு வழக்கம், யாராவது ஒருத்தர் மாம்சம் சாப்பிட்டாரா இதை எப்படி சாப்பிட்றா, அந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் நம்ம சுழிக்க கூடாது. ஏனெனில் அவருடைய போஜனம் அது, உங்களுக்கு கொடுத்தா நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. அது சுமாரா இருக்கு, மூஞ்சிய சுழிக்க இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். சாப்பிட்டுந்தாதான் இது பிடிக்கலே நமக்கு தோணும். அதை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயமே இல்லாத போது அவர் எதை சாப்பிட்டா நமக்கு என்ன? இதுல எல்லாம் தான் சண்டை சமுதாயத்துல வருது. அவர் ஏன் அதை சாப்பிட்றன்னு நம்ம ஏன் திருத்தணும்? ஆனா ஒண்ணும், இதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றா, சனாதன தர்மம் அத்துணை பேரும் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாவிடிலும் மாம்சத்தை சாப்பிடாம விட்டா நன்னா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப சாந்தோக்கியத்துல ஒரு பிரபாட்டகம், ஆகார சுத்தௌ சத்வ சுத்திஹி சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது சாமவேதத்துக்கு அடங்கிய சாந்தோக்கியத்துல. அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன உள்ள அனுப்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் குணம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நீங்க உடனே எங்க தாத்தா வெங்காயம் பூண்டு பிறந்ததுல இருந்தே சாப்பிடல, ஆனா ரொம்ப கோவப்படுவார்னு சொல்லாதீங்க. இது ஒரு சான்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ் பிளஸ் ஹீட் பிளஸ் டெம்பரேச்சர் பிளஸ் பிரஷர் எல்லாம் சேர்ந்துதான் ப்ராடக்ட் ஆகணும். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பானாலும் ப்ராடக்ட் தப்பாயிடும். One of the ways to remain sattvic is through food. This is not the one and the only way. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மாம்சம் சாப்பிடக்கூடியவா எவ்வளவு பேர் சாந்தமா நல்ல குணம் படைத்து நல்ல புத்தி படைத்தவர்களாக இருக்கிறதையும் பாக்குறோம். மாம்சத்தை எல்லாம் சாப்பிடாமல் நல்ல ஒரு சாக்காஹாரி பொருளை சாப்பிட்டு வம்பு பேசக்கூடிய இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கிறவாளையும் பாக்குறோம். அப்படி சொல்லல வேதம். ஆன வரைக்கும் நீ பாரு, வேதம் என்னைக்குமே இத்தத்தான் பண்ணணும், இல்லாதான் நீ நரகத்துக்கு போய் இப்படிலாம் சொல்லவே சொல்லாது. உன் குலத்துல நீ மாம்சம் சாப்பிடுறியா, ட்ரை பண்ணேன். 30 நாட்களும் மாம்சம் சாப்பிட்றதுக்கு பதிலா சில நாட்கள் விட்டு பாரு அப்படிங்கிற ஒரு வேதம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது. சரி, நம்ம கேட்போம்,